தரவுகளின் அடிப்படையில இவருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த வழக்குல இவருக்கு ஊழல் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டா, இது ஒரு எக்ஸாம்பிள் பனிஷ்மென்ட்டா நீங்க எடுத்து கொடுக்கணும். அதுதான் வந்து நீதிபதிகளுக்கும், சட்டத்துக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இத நீங்க செஞ்சா அடுத்தது வந்து அரசியல பிழைப்பா நினைச்சு வர்றாங்க இல்லையா? அரசியல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு கருவியா நினைச்சு வர்ற இளைஞர்களோட மனம் மாறும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா நீங்க பொதுவா நம்ம இப்ப இருக்கிற சமூகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள், கே.என். நேரு போன்ற ஆட்கள், பொன்முடி போன்ற ஆட்கள், இவர்கள்லாம் வந்து ஒரு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணங்களா குளோரிஃபை பண்ணப்படுறாங்க சமுதாயத்துல. இப்ப லேட்டஸ்டா துரைமுருகன் கூட மாட்டினாரு. பட் இருந்தாலும் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரோட இத பத்தியும். பட் இருந்தாலும் வந்து பாவம் செந்தில் பாலாஜி தான் வந்து ஸ்கேப் கோட் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ். அண்ணாமலை வர்சஸ் செந்தில் பாலாஜி. அது அரவங்குறிச்சி தொகுதியில வந்து அண்ணாமலை ஜெயிக்க விடாம பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம்